ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு போர் அடிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 35 இயர்ஸ் வந்துட்டு இப்போ தான் எனக்கு வந்துட்டு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் வந்துட்டு போர் அடிக்கிறாங்க. வீடு கட்டும்போது வந்துட்டு போர் அடித்து வீடு கட்டலை. அப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் செவரு ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ஊற்றிக்கிட்டோம். வந்து போய் பம்பில் அடித்து வந்துட்டு வருவோம். அப்படி இல்லைனாக்கா அங்கே ஏரி இருக்குது, ஏரியில் போய் கொண்டு வந்து தான் ஊற்றி நாங்கள் ஃபுல்லாக செவரு ஃபால் ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு தண்ணி அடித்து விடுவோம். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து வீடு கட்டி வந்தோம். அப்புறம் முனிசிபாலிட்டி தண்ணி வந்தது. ஸோ அது தெரு பைப்பு வீட்டுக்கு வீடு இருக்கிறதுனால தண்ணியோட அவசியம் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோவா எங்களுக்கு தேவைப்படலை. ஓகே, காலைல தண்ணி வரும், அதை பிடிச்சிப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணி பிடிச்சிக்குவோம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து. ஸோ அதுமாரி தான் எங்களுக்கு வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பாருங்க, இப்போ டிச்சு வெட்டிகிட்ருக்குறாங்க வந்து. இது இன்ன வரைக்கும் வெட்டவே இல்லை. இதுவுமே அரௌண்ட் ஒரு 35 இயர்ஸ் இப்போ தான் கழிச்சு வந்து டிச்சு வெட்டுறாங்க. டிச்சு வந்துட்டு வேலை செய்ய போகிறாங்க. ஸோ இந்த டிச்சு எடுக்கிறதுனால போர் அடிக்கும்போது வண்டி உள்ளுக்கு வராதுங்க. அதனால் நீங்கள் இப்போயே வந்துட்டு போர் அடிச்சுக்கிறதா இருந்தால் போர் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட இருந்தவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்னாங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடுத்துப்புன்னு எடுத்த ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு தான் இது. எடுத்தாச்சு, போரும் அடித்தாச்சு. போர் அடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து இந்த டிச்சியை ஃபுல்லாக வந்துட்டு எடுக்கிறாங்க. வந்து இந்த கல்லெல்லாம் சுரண்டுறாங்க பார்த்து. இது வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர். ஸோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க வந்துட்டு. ஸோ எங்கள் அப்பா அங்கே போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க வந்துட்டு. இப்போ இது பாருங்கள், இந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு எங்கள் அப்பாவே செஞ்சதுங்க. எங்கள் அப்பா வந்துட்டு A to Z எல்லா ஒர்க்குமே பண்ணவர் வந்துட்டு. செமையாக வேலை செய்வார். அவர் மாரி இந்த உலகத்தில் வந்துட்டு வேலை செய்வாங்களா, இவ்வளோ வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான் வந்துட்டு. எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து அவ்வளோ வேலை செய்வார். வேலை சுறுசுறுப்பாகவும் செய்வார், சீக்கிரமாகவும் அந்த வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணுவார் வந்து. ஸோ இதெல்லாம் பாருங்கள், வந்து மண் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சு அந்த சிமெண்ட்டு கல் மேலே வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அதை வந்துட்டு கடப்பாறையை கொண்டு நல்லா சுரண்டி வந்துட்டு எடுத்துடுறாங்க. அப்போ தான் அந்த கல் எடுக்க முடியும். இந்த கல் எடுத்து நாங்கள் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு போட்டுக்குவோம் வந்து. இது அப்பாவாக செஞ்ச கல்லுங்க. இது வந்துட்டு இதுவுமே செஞ்சுமே ஒரு அரௌண்டு ஒரு 35 இயர்ஸ் வந்துட்டு தான் ஆகும் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் வீடு கட்டிட்டு அப்போ போட்டது. ஆனால் வீடு வந்து ஃபுல்லாக இன்னும் ஃபினிஷ் பண்ணலை வந்து. உள்ளுக்கு ஃபுல்லாமே நாங்கள் எல்லாம் பூசி எல்லாம் பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். வெளியில் வந்து நாங்கள் வந்துட்டு பூசையில் வந்து அதுக்கு தான் இப்போ வந்துட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்குது. இனிமேட்டுக்கு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இந்த ஒவ்வொன்றும் இந்த கல்லை தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மெமரபிளான ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ இந்த கல்லை வந்துட்டு எங்கள் அப்பாவை வச்சு வார்த்து எடுத்து இந்த வார்க்கும்போது அது கீழே ஒரு சாக்கோ சம்திங் என்னமோ அது கீழே ஒன்று போட்டு அப்புறம் தான் வந்துட்டு எடுத்தார். அப்புறம் கம்பி கட்டி என்னமோ உள்ளுக்கு வந்துலாம் வச்சு செஞ்சார். அப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக வந்துச்சு அப்படி வந்துட்டு. ஸோ அதை தான் நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அதை எடுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஜேசிபி வந்தது. ஜேசிபி ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கிளியர் கட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு வருது வந்து. ஒவ்வொரு வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த கல் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு அந்த கல்லெல்லாம் ஃபுல்லாக ஒரு டிப்பரில் ஏற்றி கொட்டி விட்டு அது எங்கே கொண்டு கொட்டணுமோ வந்து கொட்டிடுறாங்க. இந்த இடத்துல போட்டுக்கிற கல் கருங்கல் எல்லாமே நாங்களே போட்டது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் இடத்துல கொண்டு போய் கொட்ட சொன்னோம் வந்து. ஸோ அந்த டிப்பரை வந்தது, அந்த இருக்கிற கருங்கல் ஃபுல்லாக மண் அந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே அள்ளி கொட்டி எங்கள் இடத்துல வந்து மாட்டுப்பட்டி இருக்குது, அங்கே கொண்டு கொட்ட சொல்லியாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு கொட்டியாச்சு. அந்த இருக்கிற கல்லாம் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, எடுத்து பட்டியில் எல்லாம் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ பசங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து. ஸ்கூல் வந்து முடிஞ்சோடனே பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்காண்டி வந்துருக்காங்க. ஸோ எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் திண்ணையில் உட்காந்துருக்குறாங்க வந்து. கிராமத்து வில்லேஜ் சைடு அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வீடு திண்ணை வைப்பாங்க வந்துட்டு. அப்போ வந்து ஈவினிங் டைம்லலாம் உட்காந்து பேசுகிறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயுமே திண்ணை இருக்கும். திண்ணை இல்லாத வீடே வந்துட்டு இருக்காது, பார்க்க முடியாது. நீங்கள் வந்து சிட்டியில் தான் வந்துட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. அங்கெல்லாம் வந்து செட் அவுட்டு மாதிரி சும்மா அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து திண்ணை வச்சு தான் அங்கே வந்து மேபி எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்து வீடே கட்டுவாங்க. ஸோ காட்டுக்கு போயிட்டு வீட்டில் வந்து போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் திண்ணையில் உட்காந்து எல்லாம் கதை அடிப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க வந்து. காலையில் எழுந்திரிப்பாங்க, காட்டுக்கு தேவையான இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறம் சமைப்பாங்க, சமைச்சு வீட்டுக்கு
பொட்டலம் கட்டிக்கிட்டு இல்லைன்னா ஒரு தூக்கு டாவலை போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் காட்டில் வச்சுட்டு பருத்தி ஓடுறது, சோளம் போடுறது, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. களை போடுறது எல்லாருமே வந்துட்டு எங்கள் ஊரில் அதான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ண போயிடுவாங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு டைமிங் இருக்காது. அதனால தான் ஈவினிங் டைமில் வந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இது நைட்டுக்கு உண்டான சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சமைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 1/2 hour வந்து உட்காந்து எல்லாம் பேசுவாங்க வந்து. ஸோ அப்போ அவங்களுக்கு மைண்ட் செட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வந்து அந்த ரிலாக்ஸ் டைமுக்கு வந்து உட்காரத்துக்கு அந்த திண்ணெல்லாம் ஃபுல்லாக வந்து கட்டுவாங்க வந்து. நானுமே போனால் நானும் அம்மா அப்பா ஸோ எல்லாமே இந்த வாசப்படியில் திண்ணையில் தான் உட்காந்து பேசிட்டு கதை அடிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்புறங்க எங்கள் தெருவு தான் இது. பாருங்கள், இப்போ இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி வந்து கிழக்கு பார்த்த பகுதி. இந்த பொக்கலை நிற்கிற வண்டி மேற்கு பார்த்த பகுதி. ஸோ இதுதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எங்கள் மாட்டுப்பட்டி வரும். ஸோ அங்கே தான் எங்கள் பெரிய புளிய மரம் ஒன்று இருந்தது. அது மின்னல் வந்து இடி தாக்கிறதுனால அந்த மரம் 2ஆக பொளந்துக்குச்சு. அதனால் அந்த மரத்தை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. எல்லாருமே வேண்டாம், இடி விழுந்த மரம் வச்சுருக்கக்கூடாது, அது வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மரத்தை அதனால் அப்புறப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. எங்களுக்கு மனசே தாங்கலைங்க. வந்துட்டு எத்தனை வருஷம் மரம் தெரியுங்களா அந்த மரம்? ஒரு 55 வருஷம் மரம் அந்த மரம். 55 years ஓல்டு ட்ரீ அந்த மரம் வந்து. ஸோ புளியம்பழம் அவ்வளவு காய்க்கும் வந்துட்டு. ஊர் மக்கள் எல்லாருமே ஆண்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு சாப்பிடுவாங்க. இனிப்பு பழம் அந்த பழம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸ்கூல் போகிற பசங்க எல்லாருமே தினமும் ஒரு 4 தவறமாக எங்கள் மரத்தில் புளியாம்பழம் பொறுக்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. வந்து பக்கத்து ஊர்லேருந்து இந்த எங்கள் மரத்தை தாண்டி கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த மரத்தில் தான் நிற்பாங்க. காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்து ஸ்கூல் போகிற டைமில் வந்து பொறுக்கிட்டு நிற்பாங்க. மதியம் அந்த லஞ்ச் ஹவரில் வந்து பொறுக்கிட்டு நிற்பாங்க. ஈவினிங் டைமில் அந்த ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர டைமில் இந்த மரத்தில் பழம் பொறுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வந்து. ஸோ அவ்வளோ பேத்துக்கு வந்து நன்மை செஞ்ச மரம். நிறைய பேர் அந்த புளியாம்பழத்தை பொறுக்கி புளியெல்லாம் வீட்டுக்கு உண்டான தேவையான புளியுமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வந்து. இப்போ பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க இடத்துல பழம் விழுந்துன்னா அவங்க பொறுக்கிக்குவாங்க வந்து. சரி என்னப்போ அதில் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஒன்றும் கேட்க மாட்டாங்க வந்து. அதை பொறுக்கிக்குவாங்க. அந்தமாரிலாம் பொறுக்கி அவங்க வருஷம் ஃபுல்லாகவே புளி வாங்காத அளவுக்கு புளி எடுத்து வச்சு இடித்து வச்சுக்குவாங்க வந்து. அதெல்லாம் பெருசாலாம் அம்மாலாம் ஒன்றும் வந்து கேட்க மாட்டாங்க. அவரும் அப்பாவும் வந்து கேட்க மாட்டார் வந்து. ஸோ எல்லோரும் நிறைய சாப்பிட்டாங்க வந்து. ஸோ அந்த மரம் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறபோது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி சரி ஓகே வந்துட்டு இது எடுத்தாச்சு. இன்னமும் அந்த மரம் வந்து பார்த்திங்கனாக்கா அகலமே அடிமரம் அகலமே செம்ம அகலமாக இருக்கும். செம்ம பெருசாக இருக்கும் வந்து அந்த அடிமரம் அகலமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் ஃபுல்லாக ஞாபகம் வரும். ஆனால் அதேமாதிரி அந்த மரத்துக்கு கீழே தான் எல்லா ஜென்ஸுமே வந்து படுத்துட்டு கதை பேசுகிறது. மெயினாக ஜென்ஸுங்களுக்கு வந்துட்டு உட்காந்து பேசுறது கதை அடிக்கிறதுக்கு எங்கள் புளிய மரம் தான் ஒரு பெஸ்ட்டான பிளேஸுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த மரம் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அவ்வளோ நிழல் கொடுக்கும் வந்து. அதனால் அங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு 20-30 பேர் கூட உட்காந்து அவங்க மட்டும் ஜாலியாக வந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க வந்துட்டு. ஸோ அவ்வளோ பெரிய மரம் அந்த மரம் வந்து. ஸோ அந்த ஞாபகங்கள் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் உட்காந்து நாங்கள் வந்து ஜாலியாக வந்து விளாண்டுட்ருப்போம். ஸோ அந்த மெமரிஸு. ஸோ ஒட்டுக்க எல்லாமே அந்த மரம் எடுக்கிற அன்னைக்கு கண்ணு முன்னாடி வந்து ஒரு கண்ணீரோடு தான் போச்சு. அது வந்து மறக்க முடியாத நாள். இன்றளவும் இன்றைக்கும் இந்த இடத்த பார்த்தோம்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் வந்து. ஸோ அப்படி இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ தான் அந்த டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே போட்டிருந்தேன் கருங்கல் பார்த்திங்களா, அந்த கருங்கல்ல அள்ளி இந்த டிராக்டரில் வந்துட்டு கொட்டுறாங்க வந்து. ஃபஸ்ட்டு டிராக்டர் வந்துட்டு போயிடுச்சு. இது செகண்ட் டிராக்டர் இது வந்து. ஸோ அப்போல்லாம் கருங்கல் வச்சு தானே வீடு கட்டுவாங்க. இப்போ தானே வந்து பில்லர் வச்சுலாம் கட்டுறாங்க. அப்போல்லாம் வந்து கருங்கல் தான் இல்லையா. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு கருங்கல் ஓவராகவே ஃபுல்லாகவே ஒரு 5 அடி ஹைட்டுக்கு வந்து எடுத்தாங்க வந்துட்டு. ஸோ 5 அடி ஹைட்டுக்குமே கருங்கல் வச்சு தான் வீடே வந்துட்டு கட்டினாங்க.
இங்கே பாருங்க எங்கள் ஊரில் வந்து ஸ்ட்ரீட் நாய், தெருநாய்கள்னு சொல்லுவோம்ல, நிறைய கிடக்குது. பட் ஆனால் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவுலாம் வந்துட்டு இருக்காது. வந்து அது மட்டும் ஓடும், ஓடியாரும், இது பண்ணும். கடிக்கிறது, இந்த குலைக்கிறது சம்திங் அதெல்லாம் எதுவுமே எதுவும் பண்ணாது வந்துட்டு. அது வரையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து. ஆனால் சிட்டிலலாம் நிறைய சம்பவம், நிறைய இன்சிடெண்ட் எல்லாம் வந்துட்டு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிலாம் இருந்தால் கிராமத்து மக்கள் வந்து அது எதனாவது அவங்க கொண்டு போய் இல்லைன்னா பேரூராட்சி எதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதனால் எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு இடைஞ்சலும் வராதனால அது வந்துட்டு அது மக்களோட மக்களாக வந்துட்டு அதுவும் ஒரு மனித ஜீவன் மாதிரியே வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் எங்கள் ஊரில். இப்போ கூட ஒரு ஷோவில் வந்துட்டு பார்த்தேன் வந்து நீயான ஷோவில் வந்துட்டு இந்த டாக் பற்றி வந்து பேசினாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம். தொந்தரவு பண்ணாத வரைக்கும் ஓகே. அதை வந்துட்டு அதனால் ஒரு உயிருக்கு ஆபத்தாக வருது அப்படிங்கிறபோது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ரொம்பவே கஷ்டம். ஆனால் இதில் ஒன்று வந்துட்டு நிறையா நெகட்டிவிட்டிஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்குது வந்து. அதை ஒழுங்கான பராமரிப்பு இல்லாதனால அது நெகட்டிவிட்டிஸ் வந்துட்டு நிறையா வருது. அது அவங்க தான் வந்து கரெக்டான ஒரு வே எடுத்து அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அது யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராமல் இருக்கும். அதுதான் மித்து. ஸோ ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே மொட்டை மாடி. மேலே வந்து கீழே பார்க்குறோம் பாருங்க. ஸோ அது வந்து மரகத்தாய் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு இருக்குது வந்து. அது பக்கத்து வீடு. நான் மேலே மொட்டை மாடியிலேருந்து எடுத்துகிட்ருக்குறேன். நானும் அன்றைக்கி போவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி அம்மா வந்துட்டு சரி கிளம்பி வாம்மா, போர்லாம் அடிக்க போகிறாங்க, வாம்மா எனக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா என்னால் வர முடியாதும்மா, எப்படிம்மா அங்கே வந்து ட்ராவல் பண்ணணுமா, 1 ஹவர் ஆகும், போயிட்டு அப் அண்ட் டவுன் வரணும், வர முடியாதும்மா, பையனுக்கு வர ஸ்கூல்மா, திரும்ப ரிட்டன் எப்படிம்மா நான் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வர முடியாதும்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். என்னம்மா யாருமே வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 o'clock வந்துட்டு கிளம்புனான். 3:30க்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். 4:30க்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 8 o'clock வந்துட்டு கிளம்புனோம் வந்து. ஸோ எல்லாம் பார்த்துட்டு அம்மாட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு, ஏன்னா இது ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபுளாக இருக்கும்ல. ஸோ இது என்னன்னைக்குமே மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் வந்து. ஸோ போர் போட்ட நாள் வந்து மறக்க முடியாத நாள். ஆனால் அது முன்கூட்டியே வர சொன்னாங்க. நான் போர்லாம் அடித்து முடிச்சு எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் போனேன் வந்து. ஸோ அதுவேமா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வந்து. ஸோ என்னப்பா வர அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னால் வர முடியாமல் இப்போ இதை வந்ததே பெருசுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு வேலை இருக்குது வந்துட்டு. என்னுடைய பத்திரம் வந்துட்டு அங்கே தான் இருந்தது. ஸோ வீட்டு பத்திரம் அதை வந்து கையோடு அதுவும் எடுத்து வந்துடுவோம். சரி ஒரு வேலைக்கு போயிட்டு இந்த வேலையும் 2 in 1 மாதிரி பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை போய் எடுத்துகிட்டு வந்தோம் போய். ஸோ அம்மாவை பார்த்தது அப்பாவை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பையனை கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு சொன்னாங்க. ஸோ பசங்களாம் ஸ்கூல் அப்படின்றதால கூட்டிகிட்டுலாம் வந்துட்டு வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அம்மாட்டம் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஓகே. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த டிச்சிலேருந்து எடுத்த வேஸ்டேஜ் இது வந்துட்டு. ஸோ அவங்க ஃபுல்லாக அங்கே வந்து ஃபுல்லாக நெட்டுக்காக வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அந்த டிச்சு வெட்டுறதுக்கு வந்து. ஸோ இப்போ தான் வந்து அந்த டிச்சுக்கு கட்டுறதுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு அது கலவை போடுற மாரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க வந்து. ஸோ அது அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா நாளைக்கு வீடியோ எடுக்க முடியுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு எடுத்து போடுறேன். ஸோ இது பாருங்கள் அந்த ஸ்கூட்டி, என்னோடய ஸ்கூட்டி அப்பா எடுத்து வந்து கொண்டாந்து இந்தாண்ட வைக்கிறாரு. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து பள்ளம் பொறிக்க போகிறதால அந்த இருந்த வரத்துக்கு வழி இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து உள்ளுக்கு அந்த வீட்டு உள்ளுக்கு தான் நிப்பாட்டுவோம் வந்து. அங்கே யாரும் குடி இல்லைங்களா. ஸோ அதனால் வண்டி நிப்பாட்டிக்கிறது அங்கே போனால் வந்து வெயிலில் நிற்கக்கூடாது, மழையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நிப்பாட்டிக்குவோம். சரி அவள் டிச்சி வெட்டுறதுனால சரி வெளியே எடுத்து வந்து வையுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எப்பா அது எங்கே கிடக்குன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூட்டி வெளியே கொண்டு ஒரு எடுக்க முடிகிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. அப்புறம் இது வந்துட்டு ஒரு 1/2 hour நடந்துக்கிட்டு இருந்ததுங்க அந்த ஒர்க்கு வந்து. அதில் வந்து சும்மா ஷார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்து இதை வந்து அள்ளி இதை போடுறது. ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருந்தது. யாராருக்குமே இந்த ஜேசிபி வந்து வேலை செஞ்சாவே எல்லாத்துக்குமே பெரியவங்களாம் சின்னவங்களும் ஒரு
ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நின்று வேலை அந்த அந்த இயந்திரம் இயங்குகிற விதமே பார்க்கும்போது ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்குலாம் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ பார்த்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் வந்து. ஸோ இதுங்க பக்கத்தில் பார்த்தீங்களா, ஸோ இங்கே தான் வந்துட்டு தொட்டி, இதுதான் வந்து குடிநீர் தொட்டி. முனிசிபாலிட்டி தண்ணிங்கிறது இங்கே தான் வந்துட்டு வீட்டுக்கு வீடு முனிசிபாலிட்டி தண்ணி போடுவாங்களோ, அது எங்கள் வீட்டில் இங்கே தான் போட்டிருக்குறாங்க. ஸோ இங்கே போட்டு உள்ளுக்கு வந்து பைப்பு கொண்டு வந்து வீட்டு உள்ளுக்கு தண்ணி பிடிக்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு பண்ணிட்டோம். அதை தான் வந்துட்டு அப்பா என்ன சொல்லிட்டு இருந்தார், அதை கொஞ்சம் பார்த்து உடச்சிடாம பார்த்து எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் வந்து அப்பாவுமே கிட்ட வந்து நின்றுக்கிட்டார் வந்து, சரி பார்த்து எடு, உடச்சிடாம எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கிட்ட வந்து அப்பா வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்யூஷன் சொல்லிகிட்டு இருக்காரு வந்து, இப்படி எடு அப்படி எடு அப்படி சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு வந்து இருந்தார். அவனும் அப்புறம் அந்த பையனை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எடுத்துட்டான். அந்த பையனை வந்து கீழே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் வந்து அப்பா. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும்ல, ஸோ அதனால் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு நான் அங்கே வந்துட்டேன். நான் வந்து அந்த தொட்டியெல்லாம் பார்த்துட்டு இந்த இடம் எந்த இடம் மறுபடியும் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு பார்க்குறதுக்கு இங்கே வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள், அந்த லாரி அங்கே தான் நிற்கிது. அந்த லாரி இது பின்னாடி இதுதான் வந்து கொய்யா மரம். அந்த தார் படுதா எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு வந்து அந்த சேறு எதுவும் போய் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த படுதா அவங்க வந்துட்டு அங்கே போட்டாங்க. ஸோ எவ்வளோ நல்ல மனசோட எங்கள் அம்மா பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது, சரி போர் அடிக்கிறாங்களா, அதனால் நம்ம இது டேமேஜ் ஆகிடுச்சு, செவுறு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.